வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கலாய்ஸ் தேரி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு பார்த்தோம். அந்த எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டில் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பில்டிங் ஃபீல்டு பார்த்தோம். இதுக்கடுத்து கலாய்ஸ் தேரி வரும். எலமெண்ட்ஸ் ஆஃப் கலாய்ஸ் தேரின்னு சொல்லுவாங்க. எலிமெண்ட்ஸ் ஆஃப் கலாய்ஸ் தேரி. இந்த கலாய்ஸ் தேரியில் வந்து நமக்கு இந்த குரூப்பையும் நம்ம ஃபீல்டு தேரியையும் கம்பைன் பண்ணி படிப்போம். ஆட்டோமாரிசம் குரூப் எடுத்துக்கிட்டு ஃபீல்டு தேரி நம்ம ஏதாவது ஒரு ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஆட்டோமாரிசத்தை செட்டாக கன்சிடர் பண்ணி அதை ஒரு குரூப்பாக வச்சுருப்பாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் குரூப் தேரியில் வந்து நம்ம என்ன படிப்போம்னா இன்டர்பிளே ஆஃப் குரூப் அண்ட் ஃபீல்டு தேரி. குரூப் அண்ட் ஃபீல்டு தேரி. இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் நம்ம கிளாஸ் குரூப்புக்கு போகிறதுக்கு நமக்கு ஆட்டோமாரிசத்தை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஆட்டோமாரிசம் பார்த்துருக்கோம். எப்போ அந்த ஆட்டோமாரிசம்னு சொல்லுவோம், ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம இப்போ சிக்மா ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் எப்போ ஆட்டோமாரிசம் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஒரு செட்டிலேருந்து அந்த செட்டுக்கே டிஃபைன் பண்ணியிருக்கணும். ஒரு செட்டிலேருந்து அந்த செட்டுக்கே. இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா கே இஸ் ஏ எக்ஸ்டென்ஷன் ஃபீல்ட் ஆஃப் எஃப். கே இஸ் ஏ extension of f. அப்போ இந்த சிக்மாங்கிற ஃபங்க்ஷன் கேங்கிற ஃபீல்டுலேருந்து கே டிஃபைன் பண்ணது ஃபஸ்ட்டு வந்து அப்போ ஆட்டோமாரிசமாக இருக்குது. ஆட்டோமாரிசமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஒரு செட்லேருந்து அந்த செட்டுக்கே டிஃபைன் பண்ணியிருக்கணும். அந்த டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 இருக்கணும், ஆன் டு இருக்கணும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா அது ஐசோமாரிசம் த செட் ஆன் டு இட் செல்ஃப் இஸ் கால்ட் அஸ் ஆட்டோமாரிசம்னு சொல்லுவோம். அப்போ பை கே டு கே 1 to 1 அண்ட் ஆன் டு இஸ் ஆட்டோமார்பிசம்னா நமக்கு ரெண்டு கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சிக்மா ஆஃப் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு சிக்மா ஆஃப் ஏ பிளஸ் சிக்மா பி. ரெண்டாவது கண்டிஷன் சிக்மா ஏபி ஈக்குவல் டு சிக்மா ஏ சிக்மா பி. இந்த ரெண்டு கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணாலே இந்த 1 to 1 ஆட்டோ அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன் with the set k to itself is called as ஆட்டோமாரிசம்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா கேங்கிற ஃபீல்டுக்கு அந்த ஃபீல்டுலேருந்து அந்த ஃபீல்டுக்கே டிஃபைன் பண்ண ஆட்டோமாரிசத்தை பார்த்துருக்கோம். இப்போ எப்போ வந்து ஆட்டோமாரிசம் ஈக்குவல்னு சொல்லலாம், இஃப் ஆட்டோமாரிசம் π1 ஈக்குவல் டு π2ன்னு எப்போ சொல்ல முடியும், இஃப் π1 ஆஃப் ஏ ஈக்குவல் டு π2 ஆஃப் ஏ ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு கே. அப்போ எந்த ஒரு எலமெண்ட்டுக்கும் ஆட்டோமாரிசம் ரெண்டு ஆட்டோமாரிசம் எடுத்துகிட்டு இமேஜ் பார்க்குறப்ப சேமாக இருக்குன்னா அதை தான் வந்து ஈக்குவல் ஆட்டோமாரிசம்னு சொல்லுவாங்க. எப்போ வந்து நமக்கு ஆட்டோமாரிசம் வந்து டிஸ்டிங்டாக இருக்கும், டிஸ்டிங்ட் ஆட்டோமாரிசம்னு சொன்னோம்னா இமேஜ் வேறையாக இருக்கும். π1 ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு π2 ஆஃப் ஏ. இப்போ அதப்போ டிஸ்டிங்ட் ஆட்டோமாரிசம்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், இப்போ இந்த ஆட்டோமாரிசத்தை ஃபுல்லாக ஒரு செட்டாக எடுத்து வச்சோம்னா ஏ ஆஃப் எஃப், இங்கே நம்ம கேன்னு எடுத்துருக்கோம்னா ஏ ஆஃப் கேங்கிறது எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு எடுத்துருக்கோம். அப்போ ஏ ஆஃப் கேன்னு என்னங்க அர்த்தம், த செட் ஆஃப் ஆல் ஆட்டோமார்பிசம், த செட் ஆஃப் ஆல் ஆட்டோமார்பிசம் கே டு இட் செல்ஃப். அப்போ கேலேருந்து நம்ம கேல இருக்கக்கூடிய ஆட்டோமாரிசத்தை ஃபுல்லாக செட்டாக எடுத்து வச்சோம்னா இது என்னவா இருக்கும், டிசிஏ குரூப் அண்டர் காம்போசிஷன் நம்ம பார்த்துருக்கோம். செட் ஆஃப் ஆல் ஆட்டோமாரிசம் ஃபார்ம் ஏ குரூப். அப்போ நம்ம அந்த கலாய்ஸ் தேரிங்கிற அந்த ஃபீல்டு கலாய்ஸ் குரூப்புங்கிற கான்செப்ட் பார்க்குறதுக்கு ஆட்டோமாரிசம் பார்த்துருக்கணும். ஆட்டோமாரிசம் பார்த்துட்டு அந்த ஆட்டோமாரிசத்தெல்லாம் அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஆட்டோமாரிசத்தை கேங்கிற ஃபீல்டு இருக்கக்கூடிய ஆட்டோமாரிசத்தெல்லாம் செட்டாக வச்சோம்னா அந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த கான்செப்ட்ல இருந்து தான் அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபிக்ஸ்டு ஃபீல்டு அப்படின்னு ஒன்று டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஃபிக்ஸ்டு ஃபீல்டுங்கிறப்ப அந்த வார்த்தையிலே வந்துருச்சு ஃபிக்ஸ்டு. அப்போ ஒரு எலமெண்ட்டா அப்படியே ஃபிக்ஸ்டாக இமேஜ் இருக்குன்னா, இப்போ ஏவோட இமேஜ் ஏ, எக்ஸோட இமேஜ் எக்ஸ்னே வருதுன்னா அதை தான் வந்து ஃபிக்ஸ்டுன்னு சொல்லுவோம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிக்ஸ்டு ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு எப்போ வந்து ஒரு ஃபீல்டை ஃபிக்ஸ்டு ஃபீல்டுன்னு சொல்ல முடியும் இருக்காது டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க. லெட் கே பி ஏ extension of
f. Let k be a extension of f. அடுத்து g be a, let g be a subgroup of a of f. subgroup of a of f என்னங்க அர்த்தம்? g-ங்கிறது set of all ஆட்டமாரிசத்தோட subgroup of. அதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்லாம் ஆட்டமாரிசமாக இருக்கும். sigma 1, sigma 2, sigma n இந்த மாதிரி நம்ம set of all automorphism. set of all automorphisத்தை group G ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ G be a subgroup of A of F. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இந்த G க்கு தான் இப்போ நம்ம fixed field கண்டுபிடிக்கணும். G is the fixed field of G. G ஓட fixed field இருக்கணும். is F0 ன்னு வச்சுக்கிட்டோம்னா அப்போ F0ல இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாம் இதோட fixed field இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாம் K ல இருக்கக்கூடிய எலமெண்ட் தான் x belongs to K such that அது எப்படி இருந்திருக்கணும்னா ஆட்டமாரிசம் நம்ம பார்க்குறப்ப by of x பார்க்குறப்ப x இருந்திருக்கணும். for all phi belongs to G. அப்போ எப்போ வந்து நம்ம ஒரு ஃபீல்டை வந்து ஒரு குரூப்புக்கு ஒரு ஃபீல்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபிக்ஸ்டு ஃபீல்டுன்னு சொல்ல வர்றோம். அப்போ பாருங்கள் இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேங்கிறது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப்னு சொல்லியிருக்காங்க. கே இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப். அடுத்து கேலேருந்து கே டிஃபைன் பண்ண ஆட்டமாரிசம் தான் சிக்மா 1, சிக்மா 2 அப் டு இந்த மாதிரி சிக்மா n எடுத்துருக்கோம். இதைத்தான் வந்து என்ன எடுத்தோம்னா ஜின்னு வச்சுருந்தோம், குரூப் ஜின்னு வச்சுருந்தோம். என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜியோட ஃபிக்ஸ்டு ஃபீல்டு. இப்போ இந்த ஜியோட ஃபிக்ஸ்டு ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய F0. இந்த ஜியோட ஃபிக்ஸ்டு ஃபீல்டு வந்து F0. அப்போ இதில் எப்படி இருந்திருக்கணும்னா இதிலிருந்து நம்ம எந்த ஒரு எலமெண்ட் எடுத்து நம்ம இந்த பைக்கு நம்ம சிக்மாவுக்கு நம்ம அதுக்கு இமேஜுக்கு நம்ம சிக்மாவுக்கு நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம இன்ட்யூஸ் பண்ணுறப்ப இங்கே எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா சிக்மா ஆஃப் எக்ஸ் என்னதேங்க வரணும்? எக்ஸ்னே வரணும். அப்போ இதில் என்ன அர்த்தம்? ஃபிக்ஸ்டுன்னு அர்த்தம். அப்போ திஸ் ஆட்டமாரிசம் லீவ்ஸ் எவ்ரி எலமெண்ட் ஃபிக்ஸ்டு. இல்லாட்டி ஆட்டமாரிசம் கேவிங் எவ்ரி எலமெண்ட் ஃபிக்ஸ்டு. அப்போ எக்ஸ்னா எக்ஸ், ஏனா ஏனே வருது பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எவ்ரி எலமெண்ட் ஃபிக்ஸ்டுன்னு ஒரு ஆட்டமாரிசம் வந்து இது ஆட்டமாரிசம் லீவிங் எவ்ரி எலமெண்ட் ஃபிக்ஸ்டுன்னா அதோட இமேஜ் வந்து அதே எலமெண்ட் கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த F0 தான் வந்து இந்த ஜியோடைய ஃபிக்ஸ்டு ஃபீல்டுன்னு சொல்லணும்னா இதுலேருந்து இந்த F0லேருந்து நம்ம எந்த எலமெண்ட் எடுத்து இதெல்லாமே K0ஓட கேல இருக்கக்கூடிய எலமெண்ட் தான். இதுலேருந்து நம்ம எந்த ஒரு எலமெண்ட் எடுத்து நம்ம ஆட்டமாரிசத்துக்கு நம்ம உட்படுத்துகிறப்ப நமக்கு என்ன வரணும்? இமேஜ் அதே எலமெண்ட் கிடைக்கணும். அப்படி இருக்கிறத ஃபுல்லாக எடுத்திருந்தாங்கன்னா அது வந்து ஒரு ஃபீல்டாக இருக்கும். அதை தான் வந்து இந்த ஜியோடைய ஃபிக்ஸ்டு ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபிக்ஸ்டு ஃபீல்டுக்கு வந்து கண்டிஷன் ஃபிக்ஸ்டுங்கிற வார்த்தையை வச்சுக்கோங்க. எலமெண்ட்டுக்கு எக்ஸோட இமேஜ் எக்ஸ்டு ஃபிக்ஸ்டாக இருக்கணும். அதான் வந்து ஃபிக்ஸ்டு ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த F0 அப்போ இந்த இடத்துல F0 ஃபிக்ஸ்டு ஃபீல்ட் ஆஃப் K. அது இல்லாமல் F0 பாருங்க, F0 வந்து கண்டிப்பாக F0 contains F. அது இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா F0 is a subfield of K. F0லேருந்து சப்ஃபீல்டாகவும் இருக்குங்கிறாங்க. அந்த ஃபிக்ஸ்டு ஃபீல்டு வந்து கேக்கு சப்ஃபீல்டாகவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப நம்ம ஃபஸ்ட்டு சப்ஃபீல்டு அப்படிங்கிறது அதாவது நம்ம ஆட்டமாரிசம்னு பார்த்தோம். அடுத்து ஃபிக்ஸ்டு ஃபீல்டு அப்படிங்கிறதுல இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் முக்கியமானது தான். இப்போ இதில் என்ன சொல்ல வரோம்னா இதில் இருந்தப்போ இந்த ஜிங்கிற குரூப் என்னதுங்க? இதுல இருந்து தான் இன்னொரு குரூப் டிஃபைன் பண்ண வருவாங்க. இந்த ஜிங்கிற குரூப் நம்ம என்னன்னு பார்த்தோம்? செட் ஆஃப் ஆல் ஆட்டமாரிசம். இந்த செட் ஆஃப் ஆல் ஆட்டமாரிசத்துக்கு ஃபிக்ஸ்டு ஃபீல்டுன்னு பார்க்குறப்ப நம்ம என்னன்னு சொன்னோம்? இதுல இருந்து கேல இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கெல்லாம் எது வந்து இமேஜ் எந்த ஆட்டமாரிசத்துக்கு நம்ம கொண்டு போகிறப்ப இமேஜ் அதே வருதோ அந்த தான் அந்த மாதிரி இருக்கிற எலமெண்ட்ஸை தான் ஃபிக்ஸ்டு ஃபீல்டுன்னு சொன்னோம். இப்போ இதில் பாருங்க எதுக்கெல்லாம் வந்து அதே எலமெண்ட் அதே வந்து எந்த ஆட்டமாரிசத்துக்கெல்லாம் ஃபிக்ஸ்டாக இருக்கோ அதை ஃபுல்லாக ஒரு செட்டாக கன்சிடர் பண்ணுவோம். இப்போ இங்கே இருக்க எலமெண்ட் எடுத்து ஆட்டமாரிசத்துக்குள்ள நம்ம இன்ட்யூஸ் பண்ணுறப்ப அதை தான் வந்து ஃபிக்ஸ்டு ஃபீல்டுன்னு சொன்னோம். இதை விட்டுருவோம். இப்போ இங்கே பார்ப்போம் எதெல்லாம் வந்து
எந்த ஆட்டோமாரிக்ஸ் எல்லாம் இதில் இருக்கிறது வந்து செட் ஆஃப் ஆல் ஆட்டோமாரிக்ஸும். இந்த ஜிங்கிறது செட் ஆஃப் ஆல் ஆட்டோமாரிக்ஸ்னு வச்சுக்குவோம். இதில் எந்த ஆட்டோமாரிக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஃபிக்ஸ்டுனா எந்த ஆட்டோமாரிக்ஸ் எல்லாம் எவ்ரி எலமெண்ட்டை இமேஜோட அதே எலமெண்ட்டாக கிடைக்குதோ அதை ஃபுல்லாக ஒரு செட்டாக கன்சிடர் பண்ணோம்னா அதாவது என்னன்னு சொல்லுவாங்கன்னா த செட் ஆஃப் ஆல் ஆட்டோமாரிசம் ஆஃப் கே ரிலேட்டிவ் டு எஃப் அப்படிம்பாங்க. ஜி கே கமா எஃப்னு சொல்லுவாங்க. அப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜி கே கமா எஃப். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா குரூப் ஆஃப் ஆட்டோமார்பிசம், த குரூப் ஆஃப் ஆட்டோமார்பிசம் ஆஃப் கே ரிலேட்டிவ் டு எஃப்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டோமார்பிசம் இந்த குரூப்புக்கு பேர் ஜி கே கமா எஃப். இதைத்தான் நம்ம கலாய்ஸ் குரூப்னு சொல்லுவோம். அப்போ ஜி கே கமா எஃப்ங்கிறது எதில் எடுத்துக்கிறோம்னா இந்த செட் ஆஃப் ஆல் ஆட்டோமாரிசத்தில் எந்த ஆட்டோமாரிசம்லாம் ஃபிக்ஸ்டு ஆட்டோமாரிசம்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிக்ஸ்டு ஆட்டோமாரிசம் நான் சொல்லுவேன். ஃபிக்ஸ்டு ஆட்டோமாரிசம்னா எந்த அந்த எவ்ரி எலமெண்ட் லீவ்ஸ் ஃபிக்ஸ்டு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு வர மாதிரி இருக்கக்கூடிய ஆட்டோமாரிசத்தை ஃபுல்லாக ஒரு செட்டாக வச்சோம்னா அதுதான் வந்து ஜி கே கமா எஃப், த குரூப் ஆஃப் ஆட்டோமாரிசம் ஆஃப் கே ரிலேட்டிவ் டு எஃப். இப்போ சிக்மா அப்படிங்கிற எலமெண்ட் வந்து ஜி கே கமா எஃப்ல இருக்கணும்னா சிக்மா பிலாங்ஸ் டு ஜி கே கமா எஃப்னா என்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னா இஃப் அண்ட் இஃப் சிக்மா ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு கே, ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு கே. அப்போ இந்த ஜி கே கமா எஃப்ங்கிற குரூப்பில் இருக்கக்கூடிய ஆட்டோமாரிசம்லாம் என்ன அர்த்தம், எந்த ஆட்டோமாரிசம்னா எந்த ஆட்டோமாரிசம்லாம் எவ்ரி எலமெண்ட்டை ஃபிக்ஸ்டாக வச்சுருக்கோ அந்த ஆட்டோமாரிசத்தை ஃபுல்லாக ஒரு செட்டாக எடுத்து வச்சோம்னா அதுதான் அதில் இருக்கும். அதை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இட் இஸ் ஏ செட் ஆஃப் ஆல் ஆட்டோமாரிசம் which leaves every element fixed, which leaves every element fixed, phi of a equal to a அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த ஆட்டோமாரிசத்தில் அந்த மாதிரி இந்த பை ஆஃப் ஏ ஈக்குவல் ஏன்னு வரக்கூடிய அந்த மாதிரி இருக்க ஆட்டோமாரிசம்லாம் எடுத்து வச்சோம்னா அதை தான் கலாய்ஸ் குரூப், லைக்னா இந்த குரூப் ஆஃப் ஆட்டோமாரிசம் ஆஃப் கே ரிலேட்டிவ் டு எஃப் அப்படின்பாங்க. இது நம்ம தெரிஞ்சுக்கணும், முக்கியமான பாயிண்ட் இது. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கலாய்ஸ் குரூப் சொல்லிட்டு அது எவ்ரி எலமெண்ட் ஆட்டோமாரிசம் குரூப் எவ்ரி எலமெண்ட் ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இப்போ இதுக்கு ஆர்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ ஆர்டர் ஆஃப் ஜி கே கமா எஃப். இப்போ கே இஸ் ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப் அப்படின்னா திஸ் இம்ப்ளைஸ் ஜி ஆஃப் அப்போ இந்த ஆட்டோமாரிசம் குரூப் ரிலேட்டிவ் டு எஃப்பும் ஆட்டோமாரிசம் குரூப் ஆஃப் கே ரிலேட்டிவ் டு எஃப்பும் ஃபைனைட்டாக இருக்குங்கிறாங்க. இஸ் ஃபைனைட் குரூப். இப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டர் ஆஃப் கலாய்ஸ் குரூப் ஜி கே கமா எஃப் ஈக்குவல் டு இல்லை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் கே ஓவர் எஃப், டிகிரி ஆஃப் கே ஓவர் எஃப். இந்த ரிசல்ட் ஆக வச்சுக்கோங்க. அப்போ இந்த கலாய்ஸ் குரூப் இல்லாட்டி இந்த குரூப் ஆஃப் ஆட்டோமாரிசம் ஆஃப் கே ரிலேட்டிவ் டு எஃப்க்கு ஆர்டர் கண்டுபிடிக்கிறது அது எப்படி இருக்கும்னா இந்த எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு கே ஓவர் எஃப் உடைய டிகிரி பார்க்கறதுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குன்னு சொல்லி ரிசல்ட் சொல்லியிருப்பாங்க. இது நமக்கு முக்கியமான ரிசல்ட்டு, இதை பார்த்து வச்சுக்கணும். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, இது எதுக்கு சப் குரூப்பாக இருக்குன்னு பார்த்தோம். ஜி கே கமா எஃப் இஸ் ஏ subgroup of A of F, the set of all automorphism of A of K. இந்த இடத்துல K extension field K ன்னு வச்சுருக்கோம்ல K. G K, F is a subgroup of automorphism group of A. அப்போ இதில் இருக்கிறது ஃபுல்லாகவே automorphism which leaves every element fixed. அப்படியே வச்சுங்க. இது வந்து ஒரு முக்கியமான ரிசல்ட் தான். அதுக்கடுத்து இதில் வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் மொத்தம் 3 எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க கொஸ்டின் சார் புக்கில். அதில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டிஆர்பி 2017 கேட்டிருந்தாங்க. தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து டிஆர்பி 2019 கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்னதுன்னா இந்த கலாய்ஸ் குரூப் கண்டுபிடிக்கிறது தான். இந்த ஆட்டோமாரிசம் குரூப் ரிலேட்டிவ் டு எஃப் கண்டுபிடிக்கிறது தான். நமக்கு ஃபஸ்ட்டு இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கே ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ் நம்பர், த ஃபீல்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சி, F equal to field of real number
R. அப்போ எப்படி கொடுத்தாங்க let K be a complex set of field of complex number, F be a field of real numbers கொடுத்துட்டு நம்மகிட்ட என்ன கேட்டிருந்தாங்கன்னா order of G of K, F. அப்படின்னா என்ன அர்த்தம்? order of G of C, R equal to dash அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. செகண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா the fixed field of G of K, F equal to dash. அப்படின்னா என்ன அர்த்தம்? that is fixed field of G of C, R equal to dash. fixed field கேட்டிருந்தாங்க. இந்த ரெண்டு கொஸ்டினுமே டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். அப்போ நமக்கு தெரியும், அதாவது கேங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர், எஃப்ங்கிறது ரியல் நம்பர். நமக்கு என்ன தெரியும்? டைமென்ஷன் ஆஃப் சி ஓவர் ஆர் ஈக்குவல் டு என்னன்னு தெரியும்? சியில் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பேசிஸில் எந்தெந்த எலமெண்ட் இருக்குங்க? 1 and I. இதான் பேசிஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பேசிஸில் இருக்கக்கூடியது 2 எலமெண்ட் இருக்கும். அப்போ அதுக்கு டிகிரி என்னன்னு வரும்? 2ன்னு வரும். டிகிரி வந்து 2. அப்போ நம்ம இதை வச்சு நம்ம அந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம போட்டுடலாம். அதான் நம்ம என்னன்னு பார்த்தோம், ஆர்டர் ஆஃப் G of K, F less than or equal to dimension of K over F. அப்போ less than or equal to 2. அப்படி பார்க்குறப்போ நமக்கு இதில் என்ன G, K, Fல இருக்கக்கூடியதெல்லாம் ஆட்டோமார்பிசம். ஒரு செட் ஆஃப் ஆல் ஆட்டோமார்பிசம். அப்போ ஆட்டோமார்பிசம் லீவ் எவ்ரி எலமெண்ட் எஃப்ல இருக்கக்கூடிய எந்த எலமெண்ட்டையுமே ஃபிக்ஸடாக இருக்கணும். எஃப்ல இருக்கக்கூடிய எந்த எலமெண்ட்டையுமே ஃபிக்ஸடாக வச்சுருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம சிக்மா ஆஃப் A plus IB பார்க்கத்தோம்னா இதுக்கு என்ன வருங்க ஃபர்ஸ்ட்? அப்போ இந்த ரியல் நம்ம இதை வந்து A, B நம்ம சியில் இருக்கக்கூடிய எலமெண்ட் பார்த்தீங்கன்னா C equal to A plus IB, A, B belongs to R. அப்போ நம்ம இங்கே இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமார்பிசம் which leaves every element of F fixedன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ எஃப்ல இருக்கக்கூடிய ஆர்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்டை ஃபிக்ஸடாக வச்சுருக்கோம். அப்போ ஏபியை ஃபிக்ஸடாக வரணும். அவ்வளோதான். ஏபி ஃபிக்ஸடாக வர மாதிரி நம்ம இதுக்கு 2 வகையாக வரணும்பாங்க. பை ஆஃப் A plus IB ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு A plus IB அப்படியே வரும். அடுத்து இதோட காஞ்சிகேட்டும் வரும். எப்போதுமே இதோடைய காம்பினேஷனோட காஞ்சிகேட்டும் வரும்பாங்க, A minus IB. அப்போ இந்த ரெண்டுமே ஆட்டோமார்பிசமாக இருக்கும். ஆட்டோமார்பிசம் which leaves every element of F fixed. அப்போ இந்த 2 வகை இருக்கு. அப்போ இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் 2 எலமெண்ட்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 2. அதனால therefore ஆர்டர் ஆஃப் G K over F, அதாவது ஆர்டர் ஆஃப் G C over R ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஆன்சர். இதான் வந்து நமக்கு 2017 கேட்ட கேள்வி. டிஆர்பி 2017 கேட்டிருந்தாங்க. C of R equal to 2. அடுத்து fixed field of G, K, F வரப்ப fixed field of G, K, F வரப்ப F தான் ஆன்சர். fixed field of இந்த இடத்துல இந்த இதுக்கு G of K, F வரப்ப C of R க்கு அப்ப fixed field of C over R equal to R. இதுவும் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். அப்போ இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் ஒன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின் வந்து ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருப்போம்? ரெண்டாவது எக்ஸாம்பிள் நம்ம புக்கில் கொடுத்துருக்குது. அதில் வந்து எஃப் ஈக்குவல் டு எஃப் நாட்னு வச்சுருப்பாரு. எஃப் நாட் ஈக்குவல் டு ரேஷனல் நம்பர் கியூன்னு எடுத்துருப்பாங்க. அடுத்து கே ஈக்குவல் டு எஃப் நாட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் 2 எடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் இந்த கேல இருக்கக்கூடிய எலமெண்ட்டோட ஃபார்ம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஆல்ஃபா நாட் plus alpha 1 cube root of 2 plus alpha 2 cube root of 2 the whole square. இந்த ஃபார்மட்ல இருக்குங்கறாங்க. இதுல alpha naught, alpha 1, alpha 2 belongs to Q. அப்ப இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு நம்ம என்ன கேட்டிருந்தாங்கன்னா கேட்க வாய்ப்பு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கேட்கலாம்னா the group G K, F naught F naught contains only
ஐடென்டி ஆட்டோமார்பிசம். அப்போ இந்த குரூப்பில் ஐடென்டி எலமெண்ட்டை தவிர வேறு எந்த எலமெண்ட்டுமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஐடென்டி ஆட்டோமார்பிசம் மட்டும்தான் இருக்கும். ஐடென்டி ஆட்டோமார்பிசம் மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த எலமெண்ட் எந்த இதுவுமே இருக்காது. இது வந்து நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட்டில் முக்கியமான பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஃபீல்ட் ஆஃப் G K over F naught equal to all of K ன்னு போட்டிருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா not F all of K அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டாவது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து மூணாவது வந்து நம்ம 2019 டிஆர்பி 2019 கேட்ட கொஸ்டின் ஐஎன் கொஸ்டின் சார் புக்கில் இருக்க மூணாவது எக்ஸாம்பிள். அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா let F naught be a field of rational number. Sorry, F naught equal to field of rational numbers. அடுத்து let omega equal to e power 2 pi I by 5. Thus omega 5 equal to 1. கொடுத்துட்டு நம்ம என்ன கேட்டிருந்தாங்கன்னா then G of K over F naught is dash ங்கிறதுனால 2019 டிஆர்பியில் பார்த்தா இருந்திருக்கும். அப்போ இது பார்க்குறப்பே தெரிஞ்சிருச்சு. ஒமேகா இ பவர் 2 பை ஐ ஒமேகா பவர் 5 ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்துட்டாலே அது என்னதுங்க கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி 4, அதாவது nth ரூட் ஆஃப் யூனிட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஒமேகா n ஈக்குவல் டு 1னா அது nth ரூட் ஆஃப் யூனிட்டி. ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1னா அது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஒமேகா 4 ஈக்குவல் டு 1னா அது 4th ரூட் ஆஃப் யூனிட்டி. இங்கே ஒமேகா 5 ஈக்குவல் டு 1 இருக்கப்ப இது 5th ரூட் ஆஃப் யூனிட்டின்னு சொல்லுவோம். அந்த குரூப் கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் வந்து பார்க்குறப்ப நமக்கு இது என்ன செய்யணும். அப்போ இதுக்கு இது என்னன்னு கேட்டிருக்கப்ப ஆப்ஷனில் இட் இஸ் ஏ குரூப் ஆஃப் ஆர்டர் 2, இட் இஸ் ஏ குரூப் ஆஃப் ஆர்டர் 4, இட் இஸ் ஏ சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 4, இட் இஸ் ஏ நான் சைக்கிளிக் ஆர்டர் குரூப் ஆஃப் ஆர்டர் 4 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இதோட ஆர்டர் முதல் கண்டுபிடிக்கணும். இதோட ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கணும். அப்போ இங்கே வந்து K ஈக்குவல் டு C, K ஈக்குவல் டு C, F நாட் ஈக்குவல் டு Q அப்படி கொடுத்துருப்பாங்க. அப்போ நமக்கு தெரியும் இப்போ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி என்ன சொல்லியிருப்போம் 1 ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா கியூப் ஒன்று வந்துருக்கும். அதனால் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இதே 5th ரூட் யூனிட்டி வருது. அப்போ என்ன வரும் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா 4 ஈக்குவல் டு 0. அது இந்த ஒமேகாங்கிற இந்த நம்ம ரூட் வந்து அந்த ஈக்குவேஷனை என்ன செஞ்சுருக்குங்க சேட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். அப்போ ஒமேகா satisfies 1 plus omega square plus omega cube plus omega 4. இது எதுக்கு 4 வரைக்கும் வரோம்னா கியூப் ரூட் ஆஃப் 5th ரூட் ஆஃப் யூனிட்டி. அப்போ 1லேருந்து ஆரம்பிச்சு 4 வரைக்கும் வர்றது வந்து 0ன்னு வரும். நமக்கு தெரியும் இந்த கண்டிஷன். சம் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி ஈக்குவல் டு 0ன்னு பார்த்துருக்கோம். அதில் வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா நம்ம அப்போ அந்த ஒமேகா சேட்டிஸ்ஃபைஸ் த பாலினாமியல் 1 plus omega square omega cube omega 4. அப்போ இந்த ரூட் வந்து ஸ்டேட் செய்யப்படுதுன்னா இந்த பாலினாமியல் பாருங்கள் 1 plus x square அப் டு எப்படி வந்திருக்குங்க 4. அப்போ x square x cube plus x 5 minus 1 p minus 1 ஃபார்மெட்டில் வந்திருக்கு. அப்போ இது என்ன பாலினாமியல் இர்ரெடியூசிபிள் பாலினாமியல். இது வந்து இர்ரெடியூசிபிள். அப்போ இந்த இர்ரெடியூசிபிளாக இருந்துச்சுன்னா இதோட டைமென்ஷன் என்ன வரும். அந்த இர்ரெடியூசிபிள் பாலினாமியலுடைய டிகிரி என்னன்னு வரும். டிகிரி வந்து இர்ரெடியூசிபிள் பாலினாமியலோட ஆர்டர் என்னமோ அதே டிகிரியாக இருக்கும். அப்போ K over F நாட்டோட டிகிரி வந்து என்னவா இருக்கும்னா இந்த இர்ரெடியூசிபிள் பாலினாமியலோட டிகிரி 4. அதனால் அது டிகிரி 4ஆக இருக்கும். அது இல்லாமல் நமக்கு தெரியும் இந்த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி 4th ரூட் ஆஃப் யூனிட்டி nth ரூட் ஆஃப் யூனிட்டி எல்லாமே சைக்கிளிக் குரூப்ஸாகவும் இருக்கும். நான் இருக்குங்க சைக்கிளிக் குரூப்பாகவும் இருக்கும். அதனால என்ன இருப்பாங்கன்னா ஆர்டர் ஆஃப் GK, F நாட் லெஸ் than or ஈக்குவல் டு நம்ம இந்த இதை யூஸ் பண்ணுறப்போ 4 இதில் ஈக்குவல் டு 4 தான் வரும். நமக்கு ஈக்குவல் டு 4. அது இல்லாமல் சைக்கிளிக் குரூப்னால இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லியிருக்கோம்னா GK, இஸ் ஏ சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 4. இதான் ஆன்சராக கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம எந்த ஒரு எக்ஸாம்பிளையும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. எல்லாத்தையும் மொத்தமாக எக்ஸாமினேஷன் பாயிண்ட் எந்த பாயிண்ட் கேட்கலாம் அப்படிங்கிறத மட்டும் ஒரு கின்ஸ் மாதிரி கூட எழுதி வச்சுக்கலாம். நம்ம அப்படி தான் கொடுத்துருக்கோம். மெட்டீரியலையும் நீங்கள் பார்த்தா தெரியும். இது நமக்கு 2019 கேட்ட கொஸ்டின்.
இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இது இந்த கலாய்ஸ் தேரியில் வரும். இதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு தேரம், அதுவும் வந்து முக்கியமாக தெரிஞ்சு 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமாக தெரிஞ்சு அதனால இருக்குது. அந்த தேரம் பார்க்குறதுக்கு முதல்ல சிமெட்ரிக் ஃபங்க்ஷன், எலிமெண்ட்ரி சிமெட்ரிக் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம என்ன பார்ப்போம்னா அப்போ அந்த எலிமெண்ட்ரி சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் நமக்கு சிலபஸ்லையும் இருக்குது, பாலிடெக்னிக் இருக்குது, பிஜிலையும் இருக்குது. நம்ம இது கிளாஸ் தேர்தலாம் வருது, அதனால் நம்ம அதையும் பார்த்து வச்சுக்கிடுவோம். எலிமெண்ட்ரி சிமெட்ரிக் ஃபங்க்ஷன், elementary symmetric function in x1 up to xn symmetric function சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் இதில் இந்த a1 a2 an வரைக்கும் கண்டுபிடிப்போம். xn வரைக்கும் இருக்கனால அப்போ a1னா இந்த இதை ஃபுல்லாக இந்த வேல்யூஸ் ஃபுல்லாக கூட்ட சொல்லுவாங்க. x1 x2 up to xn இதுதான் வந்து சம்மேஷன் ஆஃப் xi i equal to 1 to n டிஃபைன் பண்ணியிருப்போம். a2 செகண்ட் கோஎஃபிஷியன்ட் வேணும்னா ரெண்டாக கூட சொல்லியிருப்பாங்க. summation of I less than j xi xj ரெண்டா கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து ரெண்டாவது கண்டி சின்னதாக இருக்கிற மாதிரி. அடுத்து a3 வேணும்னா மூணா கூட்டணும். அப்போ I less than j less than k xi xj xk இந்த மாதிரி போகிறப்ப an வேணும்னா இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு கூட்டுவோம், கடைசி இதுக்கு பெருக்கி இருப்பாங்க. x1 x2 up to xn. இது எதுக்கு சொல்றோம்னா இது தான் வந்து இந்த a1 a2 a3 up to anங்கிறது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நமக்கு வந்து நம்ம பாலினாமியலுக்கு கோஎஃபிஷியண்டா இருக்கும்னு இருப்பாங்க. இந்த பாலினாமியலுக்குனா tn minus a1 tn minus 1 plus இந்த மைனஸ் பிளஸ் மாறி வரும். அடுத்து a2 tn minus 2 up to an இந்த பாலினாமியலில் கோஎஃபிஷியண்டாக வரும்னு இருப்பாங்க. இப்போ n equal to 2ன்னு தரப்ப அப்போ a1 என்னன்னு வரும், x1 x2 மட்டும் இருந்திருக்கும். அப்போ a1 equal to x1 plus x2. அடுத்து a2 வேணும்னா x1 x2 an equal to பெருக்கிருப்போம். இது வந்து எந்த பாலினாமியலுக்கு வந்து ரூட்ஸாக இருந்திருக்கும்னா இங்கே என்னுக்கு போல 2ன்னு போடுங்க, t2 minus a1t plus a2 இந்த பாலினாமியலுக்கு ரூட்ஸாக இருந்திருக்கும். இது சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ இதே கொஞ்சம் n equal to 4ன்னு எடுத்துக்கலாம். n equal to 3க்கு நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். n equal to 3ன்னு வரப்ப a1 x1 plus x2 plus x3 a2 x1 x2 x1 x3 x2 x3 a3 x1 x2 x3 இது எந்த பாலினாமியலுக்கு இருக்குன்னா t3 minus a1 t square plus a2t minus a3. இது ஈஸியாக அப்போ எத்தனாலும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போ n4ன்னு வரும், n equal to 4ன்னு வரப்போ a1 equal to x1 plus x2 plus x3 plus x4 a2 equal to x1 x2 x1 x3 x1 x4 அடுத்து x2 x3 x2 x4 plus x3 x4 இந்த ரெண்டா ஃபர்ஸ்ட் நம்பர் ரெண்டா இருக்க மாதிரி சின்னதாக இருக்கணும். அது மாதிரி எத்தனை இருக்கோ அதை பாசிபிள் இருக்கோ போட்டுடலாம். அடுத்து a3ன்னு வரப்போ மூணா வரணும், x1 x2 x3 x1 x2 x4 அடுத்து x1 x3 x4 plus x2 x3 x4 இந்த மாதிரி எழுதலாம். a4 equal to x1 x2 x3 x4 இது எந்த பாலினாமியலுக்கு கோஎஃபிஷியண்டாக இருக்கும்னா t4 minus a1 t cube plus a2 t square minus a1t plus a3 a4 இந்த பாலினாமியலுக்கு ரூட்ஸ் அதாவது அந்த a1 கோஎஃபிஷியண்டாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து சிமெட்ரிக் எலிமெண்ட்ரி சிமெட்ரிக் ஃபங்க்ஷன்ங்கிற ஒரு கான்செப்டை சொல்லியிருப்பாங்க. இதிலிருந்து ஒரு தேரம் சொல்லியிருப்பாங்க. அந்த தேரத்துக்காண்டி அதை சொன்னோம். நம்ம அந்த தேரம் வந்து கொஞ்சம் முக்கியமாக தெரிஞ்சு 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த காம்படிட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சு அதனால சொல்லியிருப்போம். இந்த சிமெட்ரிக் ஃபங்க்ஷனும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தேரம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தேரத்தில் வந்து f be a field let f be a
field f of x1 up to xn be the rational functions in x1 up to xn சொல்லிருப்பாங்க. அடுத்து s is the S is the symmetric function on x1 up to xn சொல்லிருப்பாங்க. கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருப்பாங்கன்னா the index of இந்த ஃபீல்டுக்கு இந்த s க்கு பார்த்துருப்பாங்க. index of degree of x1 up to xn over s equal to n factorial சொல்லிருப்பாங்க. equal to n factorial. இது ஒரு ரிசல்ட், முக்கியமான ரிசல்ட் தான். அடுத்து Galois group of g of f of xn to xn over s, s equal to sn, symmetric group equal to sn. இங்க என்னன்னா sn, இங்க 5 னா s5, 6 னா s6 னு வரும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இது இன்னொரு a1 up to an ங்கிறது elementary symmetric function னா of x1 up to xn னா இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா s equal to f of a1 up to an ஒரு ரிசல்ட் சொல்லிருப்பாங்க. s equal to f of an into an. இது பார்த்து வச்சுக்கோங்க. இது ஒரு சிம்பிள் ரிசல்ட் தான். இந்த தேர்வுக்காண்டியே நம்ம அந்த சிமெட்ரிக் ஃபங்க்ஷனா சொல்லியிருக்கோம். அடுத்து என்னதுன்னா நார்மல் எக்ஸ்டென்ஷன். நம்ம ஏற்கனவே நார்மல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம். எப்போ சொன்னோம், ஒரு கேங்கிற ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு வந்து எஃப்ல இருக்க சம் பாலினாமியலுக்கு ஸ்பிளிட்டிங் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா நார்மல் எக்ஸ்டென்ஷன் சொன்னோம். அதாவது நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன சொன்னோம், இஃப் the splitting field K is splitting field of some polynomial over f na, then K is normal extension of f னு பார்த்தோம். அப்போ இந்த எஃப்ல இருக்கக்கூடிய சம் பாலினாமியலுக்கு கே வந்து ஸ்பிளிட்டிங் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா, இல்லாட்டி இஃப் த எக்ஸ்டென்ஷன் ஃபீல்ட் கே இஸ் ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் சம் பாலினாமியல் ஒரு எஃப்னா, தென் கே இஸ் நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு ரிசல்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ நம்ம அந்த கலாய்ஸ் குரூப் வச்சு சொல்லியிருப்பாங்க. இஃப் ஃபிக்ஸ்டு ஃபீல்ட் ஆஃப் G K, F equal to F na, fixed field of Galois group equal to F nu varudna, then this implies K is normal extension of F. இது ஒரு ரிசல்ட் நார்மல் எக்ஸ்டென்ஷன். இது எப்போ வந்து ஒரு எக்ஸ்டென்ஷனை நார்மல் எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம்னா, அதோடைய ஃபிக்ஸ்டு ஃபீல்டு ஆட்டம் த குரூப் ஆஃப் ஆட்டோமரிசம் ஆஃப் K ரிலேட்டிவ் டு F வந்து Fனே வரணும். இது முக்கியமான ரிசல்ட். நம்ம ஏற்கனவே என்னன்னு பார்த்தோம், G of C, R equal to R னு பார்த்தோம். அப்போ என்ன சொல்லாங்க, this implies C is normal extension of R. C is normal extension of R னு சொல்லலாம். அப்போ இந்த ரிசல்ட் வச்சு அப்போ நார்மல் எக்ஸ்டென்ஷனுக்கும் நமக்கு ரிசல்ட் சொல்லியிருப்பாங்க. அடுத்து இதில் இன்னொரு தேரம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, F is a K is a extension of F. இப்போ என்ன சொல்லணும்னா, இது வந்து நார்மல் எக்ஸ்டென்ஷன் சொல்லியிருப்பாங்க. நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் F. அடுத்து H be a subgroup of H is a subgroup of G K, F. Hங்கிற சொல்லி கொடுத்துட்டு அடுத்து KH ன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ இதை வந்து நம்ம இப்படி ரிசல்ட்டாக பார்க்குறது காட்டிலையும் ரிசல்ட் எப்படி வச்சுக்கலாம்னா, இது வந்து நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா K, இது F. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஆட்டோமாரிசம் டிஃபைன் பண்றாங்க. Kல இருந்து KK ஆட்டோமாரிசம் டிஃபைன் பண்றாங்க. இந்த ஆட்டோமாரிசத்தை ஃபுல்லா கண்டெய்ன் பண்ணியிருக்க
குரூப் தான் ஜி கே கமா எஃப்ன்றாங்க. இதான் வந்து செட் ஆஃப் ஆல் ஆட்டோமார்க்கிசம் சிக்மா சிக்மா 1 சிக்மா 2 சொல்லியிருப்போம். இப்போ என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா அடுத்து இது ஃபஸ்ட் டிஃபைன் பண்ணுறாங்க. எப்படி சொன்னாலும் லெட் கேபி நம்ம மெட்டீரியல் பார்த்தா தெரியும், நம்ம புக்கு வச்சிருந்தீங்கன்னா அந்த தேரத்தை பார்த்தா தெரியும். லெட் கேபி ஏ நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப். அடுத்து ஹச் பி ஏ சப் குரூப் ஆஃப் ஜி கே கமா எஃப். இதான் ஜே கே கமா எஃப். இந்த இடத்துல ஒரு சப் குரூப் எடுக்கிறாங்க ஹச்ன்னு. அடுத்து இன்னொரு இது என்ன டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா ஹச்சிசியா சப் குரூப் ஆஃப் ஜி கே கமா எஃப். அடுத்து கேஹெச். கேஹெச்னா இந்த கேஹெச் கே சஃபிக்ஸ் ஹச்ங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒரு செட்டு. இந்த செட்டுலேருந்து எடுத்து ஹச்லேருந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த ஹச்சில் இருக்கக்கூடியது என்னதுங்க ஆட்டோமார்க்கிசம். இந்த ஹச்சில் இருக்கக்கூடிய ஆட்டோமார்க்கிசத்துக்குலாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப அதே எலமெண்ட் கிடைக்கணும், ஃபிக்ஸடாக வரணும். அப்போ கேஹெச்சில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டில் என்னதுன்னா கேல இருக்கக்கூடிய எலமெண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு கே. அது எப்படி இருந்திருக்கணுங்க, பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் ஆல் சிக்மா பிலாங்ஸ் டு ஹச். இந்த ஹச்சுங்கிறது ஜி கே கமா எஃப் உடைய சப்செட். அப்போ இந்த இடத்துல எத்தனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, கே இஸ் ஏ நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜி கே கமா எஃப் இஸ் ஏ ஆட்டோமார்க்கிசம் குரூப். அடுத்து ஹச் இஸ் ஏ சப் குரூப். ஹச் இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஜி கே கமா எஃப். அடுத்து கேஹெச்னு ஒரு செட்டு டிஃபைன் பண்ணுறாங்க, ஃபீல்டு. கேஹெச் வந்து ஃபீல்டுன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல, சப் ஃபீல்டு ஆஃப் கே. கேஹெச் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு கே. அது எப்படிங்க, இந்த ஹச்சில் வந்து எந்த ஆட்டோமார்க்கிசம் எடுத்து இங்கே இருக்க எலமெண்ட் எடுத்து நம்ம பார்க்குறப்ப கேலேருந்து எலமெண்ட் எடுத்து பார்க்குறப்ப எதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கோ அதுதான் வந்து கேஹெச்சில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ன்றாங்க. சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இதுலேருந்து என்ன ரிசல்ட் சொல்ல வருவாங்கன்னா பி த ஃபிக்ஸ்டு ஃபீல்டுன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு ஃபீல்ட் ஆஃப் இட் இஸ் ஏ ஃபிக்ஸ்டு ஃபீல்ட் ஆஃப் ஹச்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டிகிரி ஆஃப் கே ஓவர் கேஹெச். அப்போ இதுவும் சப் ஃபீல்டு. அப்போ இந்த இதுக்கு ரெண்டு இது வந்து அப்போ இது கே வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபீல்ட் ஆஃப் கேஹெச். இதுக்கு டிகிரி பார்த்துருப்பாங்க. டிகிரி ஆஃப் கே ஓவர் ஹச் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஹச். இந்த ஹச்சில் எத்தனை எலமெண்ட் இருக்கோ அதுதான் இதுக்கு டிகிரியாக இருக்குன்னு இருப்பாங்க. அடுத்து செகண்ட் ஒன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹச் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஆட்டோமார்க்கிசம் ஆஃப் கே கமா கே சஃபிக்ஸ் ஹச். எப்போ வந்து இன்னொரு சொல்லுவேன், எப்போ வந்து ஹச் வந்து ஜி கே கமா எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும்னா இஃப் அண்ட் இஃப் டிகிரி ஆஃப் கே ஓவர் எஃப் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஜி ஆஃப் கே ஓவர் எஃப். இந்த 3 ரிசல்ட் சொல்லியிருப்பாங்க, இந்த 2 ரிசல்ட் சொல்லியிருப்பாங்க. இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இதை வந்து நம்ம மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அது தேரம் இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா இதை வச்சுக்கலாம். இது நார்மல் எக்ஸ்டென்ஷனில் இது நமக்கு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு முக்கியமானது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கலாய்ஸ் குரூப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஒரு பாலினாமியலுக்கு கலாய்ஸ் குரூப் சொல்லியிருப்பாங்க. Galois group of f of x. Galois group of f of x ன்னு சொல்லியிருப்பாங்க. Galois group of f of x. அப்போ அது ஒரு பாலினாமியல் எடுத்துட்டு அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் ஒரு பாலினாமியல் சொல்லியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை. இஃப் p of x belongs to f of x ஒரு பாலினாமியல் எடுத்துட்டோம்னா இப்போ let k is a splitting field of K is a splitting field of f over f. Splitting field of over f of x னு எடுத்துக்கறாங்க. Then the Galois group of P of x. அப்போ Galois group வந்துட்டாலே என்னதாங்க அர்த்தம், is g k f. இது எப்படி இருக்கும், எந்த எலிமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் x belongs to k ல இருந்து பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்னதான் வரணுங்க, எக்ஸ்னே வரணும். இதைத்தான் சொல்லியிருப்பாங்க திருப்பி. The Galois group of f of x, the Galois group of p of x is the group g k f of all automorphism of k leaving every element fixed அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. leaving every element fixed அதைத்தான் திருப்பி சொல்லியிருப்பாங்க. அதனால ஆவச்சுக்கோங்க, ஒரு பாலினாமியல்ல சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்து எப்போதுமே p of x equal to
xn minus 1 ஃபார்மேட் வந்துச்சுன்னா then Galois group of p of x is abelian இருப்பாங்க. எப்போ வந்து Galois group வந்து abelian இருக்கும்னா இந்த மாதிரி இந்த பாலினாமியலுடைய Galois group xn minus 1ங்கிற ஃபார்மேட்ல இருக்க பாலினாமியலுடைய இப்போ x4 minus 1 x5 minus 1 இது வந்தாலும் இதோட Galois group வந்து abelian. then this implies Galois group is abelian. இந்த ஃபார்மேட்ல இருக்கப்ப abelian சொல்லிருப்பாங்க. இது ஒரு ரிசல்ட் சொல்லிருப்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இது எக்ஸசைஸா சொல்லியிருக்கக்கூடிய ரிசல்ட். இதுல எக்ஸசைஸ்ல இன்னொன்று நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமா தெரிஞ்சது என்னன்னா primitive nth root of unity. primitive nth root of unity ன்னு சொல்லுவாங்க. primitive nth root of unity. Primitive nth root of unity na if omega is primitive nth root of unity na then this implies omega power n equal to 1 but omega power m not equal to 1 for 0 less than m less than n. இப்போ நம்ம cube root of unity ன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன போட்டுருப்போம்? cube root of unity ன்னு வரப்ப பாருங்க எப்போ வரும்? 1 omega square for omega square omega cube ன்னு வரப்ப என்ன போட்டுருப்போம்? 1 ன்னு போட்டுருப்போம். இதோட லெஸ் பவர் 2 ன்னு எடுக்கிறப்ப போட மாட்டோம், 1 ன்னு எடுக்கிறப்பையும் போட மாட்டோம். அதைத்தான் இந்த டெஃபினிஷன்ல சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒமேகா என்னன்னு வரப்போ 1ன்னு வந்திருக்கணும். அதோட சின்ன நம்பர் வரப்ப அதோட சின்ன நம்பர் m, சின்ன நம்பர் வரப்போ 1 வரக்கூடாது. அப்போ கியூப்னு வரப்போ 1ன்னு வந்திருக்கும், 2 வரப்போ 1 வரப்போ வராது. அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன் இருக்கிறத primitive nth root of unity ன்னு சொல்லுவாங்க. primitive nth root of unity ன்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து நம்ம இதில் primitive nth root of unity ல சொல்லியிருப்பாங்க. இந்த இதில் முக்கியமானது பாயிண்ட்ஸ்ன்னு பார்க்குறப்ப வேற என்ன கேட்கலாம்னு பார்க்குறப்ப the number of primitive nth root of unity கேட்கலாம். எத்தனை இருக்கும் அப்படின்னா ஆன்சர் pi of n. there is pi of n nth root of unity ன்னு இருப்பாங்க. pi of n நமக்கு தெரியும், ஆயிலர் ஃபங்க்ஷன் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஆயிலர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட் omega is primitive nth root of unity na then q of omega is splitting field of xn minus 1 over q ன்னு ஒரு ரிசல்ட் சொல்லியிருப்பாங்க. ஒமேகா வந்து primitive nth root of unity இருக்கிறப்ப q of omega ரேஷனல் ஃபீல்ட்ல ஒமேகா இஸ் வந்து xn minus 1க்கு ஸ்பிளிட்டிங் ஃபீல்டாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து மூணாவது பாயிண்ட்ல டிகிரி ஆஃப் q of w over q less than or equal to ஆயிலர் ஃபங்க்ஷன் pi of n. இது இந்த primitive nth root of unity வர்றப்ப இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து இப்போ ஒரு பாலினாமியில pn of x வந்து நம்ம எப்படி எழுத முடியுதுன்னா இந்த primitive nth root of unityயோட ப்ராடக்டா எழுத முடிஞ்சுன்னா லீனியர் ஃபேக்டரா omega 1 x minus omega 2 up to x minus omega n. அப்போ ஒரு பாலினாமியல் எப்படி எழுதியிருக்கோம்? pn of xங்கிற பாலினாமியல இந்த primitive root of unity nth root of unityயோட லீனியர் ஃபேக்டரா மாற்றி எழுத முடிஞ்சுன்னா இது எல்லாமே with rational coefficient has rational coefficients. இது எதுக்கு சொல்ல வரோம்னா இந்த பாலினாமியல் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த பாலினாமியலுக்கு பேர் வந்து சைக்ளோடோமிக் பாலினாமியல்னு சொல்லுவாங்க. சைக்ளோடோமிக் பாலினாமியல் சொல்லுவாங்க. சைக்ளோடோமிக் பாலினாமியல் இது பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ p of xங்கிற பாலினாமியல் p of x is solvable na this implies Galois group of p of x
is solvable. எப்போ வந்து கிளாஸ் குரூப் ஆஃப் p of x சால்வபிள்னா அந்த p of xங்கிற பாலினாமியல் வந்து சால்வபிளா இருந்துச்சுன்னா சால்வபிள் பை ரேடிகல்ஸா இருந்துச்சுன்னா அந்த குரூப் நம்ம கிளாஸ் குரூப்பே சால்வபிள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். இதுக்கு அடுத்து கடைசியாக இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் தியரி எதில் முடிச்சிருப்பாருன்னா ஒரு தேரத்தோட முடிச்சிருப்பாங்க. நம்மளும் அந்த தேரத்தை பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த டாபிக் முடிஞ்சிடும். கிளாஸ் தியரி கடைசியில் கிளாஸ் குரூப் ஓவர் ரேஷனல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். கிளாஸ் குரூப் ஓவர் ரேஷனல்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேரம் சொல்லியிருப்பாங்க. அந்த தேரம் வந்து நமக்கு முக்கியமான தேரம். அதில் வந்து பார்க்குறப்ப எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியமான தேரம் தான் அது. அதாவது ஆனால் ரொம்ப ஈஸியான தேரம் கூட. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு லெட் q of x is a irreducible polynomial of degree p. இந்த pங்கிறது prime number. அப்ப degree of q of x வந்து p ன்னு இருக்கு, prime number-ஆ இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா q of x has exactly two non-real roots. அந்த பாலினாமியலுக்கு நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப கரெக்டா ரெண்டே ரெண்டு ரூட்ஸ் மட்டும் நான் ரியல் ரூட்ஸா இருக்கணும், காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸா இருக்கணும். கரெக்டா ரெண்டு ரூட்ஸ் மட்டும் காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருந்துச்சுன்னா அப்ப ரெண்டு கண்டிஷன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா q of x is irreducible polynomial of degree prime number p. அடுத்து q of x has exactly two non real roots. அப்படி இருந்தா then the first point, then the Galois group of p of x is symmetric group on p அப்படிம்பாங்க, sp அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா the degree of splitting field of q of x over q is equal to p factorial சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டுமே வந்து முக்கியமான பாயிண்ட். எப்போ வந்து கிளாஸ் குரூப் வந்து sp கிடைக்கும்னா ஒரு பாலினாமியலோட கிளாஸ் குரூப் சொல்லியிருப்பாங்க. அந்த பாலினாமியல் வந்து irreducible-ஆ இருக்கணும், அடுத்து அதோட டிகிரி பிரைம் நம்பரா இருக்கணும், அடுத்து அது கரெக்டா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் ரூட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த தேரத்தை யூஸ் பண்ணி அதோட கிளாஸ் குரூப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். என்னன்னா சிமெட்ரிக் குரூப் ஆன் p. அடுத்து டிகிரி ஆஃப் ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு வேணும்னா p ஃபேக்டோரியல் இருப்பாங்க. உதாரணத்துக்கு q of x equal to 2x power 5 minus 10x plus 5 எடுத்துக்கலாம். இது நம்ம p equal to இந்த இடத்துல 5 டிகிரி 5. இப்போ p equal to 5 எடுத்தாலும் இந்த பாலினாமியல் என்ன ஆயிருங்க, irreducible பாலினாமியலா இருக்கும். 5 divides a0 5, 5 divides a1 minus 10, but 5 doesn't divides an 2. அதே மாதிரி p square 25 doesn't divides 5. அதனால இது என்னதுங்க, is irreducible. this polynomial is irreducible. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷனையும் இந்த தேரத்தோட ஃபர்ஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த பாலினாமியல் irreducible-ஆ இருக்கு. அடுத்து இதோட டிகிரியும் பிரைம் நம்பர் p equal to 5-ஆவும் இருக்கு. அதுக்கு அடுத்து ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸாக்ட்லி 2 காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் இருந்துச்சுன்னா இதோட கிளாஸ் குரூப் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த இது கண்டுபிடிக்கிறதுக்கு படம் போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இது பாருங்க, இந்த இதுக்கு நம்ம படம் போட்டோம்னா ஒரு 5 மதிப்பு எடுத்துக்கிடுவோம். -2 -1 0 1 2 எடுத்துட்டு போட்டீங்கன்னா ஈஸியாக இந்த இதுக்கு படம் போட்டுடலாம். இந்த மாதிரி படம் வரும். q of x ஓட படம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது எதுக்குன்னா ரியல் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வெர்டிக்கல் லைன், அந்த வெர்டிக்கல் டெஸ்ட்டை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா ஹரிசாண்டல் லைன்ஸ் டெஸ்ட்டை வச்சு ஹரிசாண்டல் லைனில் பார்த்தீங்கன்னா எத்தனை இடத்துல ரியல் லைனை வெட்டி இருக்கோ அத்தனை ரியல் ரூட்ஸ் இருக்கும். இந்த எக்ஸ் ஆக்சிஸை எத்தனை இடத்துல வெட்டி இருக்கோ அத்தனை ரியல் ரூட்ஸ் இருக்கும். அப்போ 1, அதாவது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 போட்டிங்கன்னா இங்கே இது q of x
0 போடுறப்ப 5 கிடைக்கும் இந்த இடம் 0,5. இப்போ 1ன்னு போட்டிங்கன்னா 1 போடுறப்ப -3 கிடைக்கும். இது 1ன்னு போடுறப்ப -3. அதாவது எதுக்கு சொல்கிறோம்னா மேக்ஸிமம் வந்து 1, மினிமம் வந்து +1 இருக்குது, மேக்ஸிமம் வந்து -1 இருக்குது இந்த இதுக்கு. அதை வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த 3 ரியல் ரூட்ஸ் இருக்கு. எத்தனை இடத்துல இந்த படம் வெட்டியிருக்கு? எக்ஸ் ஆக்சிஸை 3 இடத்துல வெட்டியிருக்கு. அப்போ Q of x has 3 real roots. Q of x has 3 real roots. அப்போ மொத்தம் இதோட டிகிரி 5, மொத்தம் 5 ரூட்ஸ் இருக்கணும். 3 ரியல்னா அப்போ 2 வந்து என்னதுங்க? 2 ரூட்ஸ் ஆர் நான் ரியல் ரூட்ஸ், காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ். அப்போ அந்த தேரத்தை ஸ்டேடிஃபை பண்ணுது பாருங்க. இந்த தேரத்தை, இந்த பாலினாமியல், இந்த 2x 10 - 10x + 5ங்கிற பாலினாமியல் இந்த தேரத்தை ஸ்டேடிஃபை பண்ணுது. இந்த பாலினாமியல் இரிடியூசிபிளாகவும் இருக்குது, டிகிரி பிரைம் நம்பராகவும் இருக்குது. இந்த பாலினாமியலுக்கு 2 காம்ப்ளெக்ஸ் ரூட்டு வருது. அப்போ இந்த பாலினாமியலோட கெலாய்ஸ் குரூப்பை என்னன்னு சொல்லலாம்? கெலாய்ஸ் குரூப்பை என்னன்னு சொல்லலாம்னு சொல்கிறாங்கன்னா S5. பாலினாமியல் வந்து டிகிரி 5, அதனால S5. இதோடைய ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட், டிகிரி ஆஃப் ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு வந்து அப்போ p ஃபேக்டோரியல் = 5 ஃபேக்டோரியல் = 120. இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அப்போ எதுக்கு சொல்ல வரோம்னா இதை யூஸ் பண்ணி, இந்த தேரத்தை யூஸ் பண்ணி இதுக்கு கெலாய்ஸ் குரூப் கண்டுபிடிக்க சொன்னாலும் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு ஐயன் கிட்சன் சார் புக்கில் எக்ஸாம்பிளில் கொடுத்துருப்பாங்க, அதனால் நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸசைஸில் இதான் வந்து கடைசியில் நம்ம கெலாய்ஸ் குரூப்பில் வரக்கூடிய கடைசி எக்ஸசைஸாக வரும். இதுக்கடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா கெலாய்ஸ் நம்ம முடிச்சிட்டோம்னா எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு முடிஞ்சிருது. இதுக்கடுத்து நமக்கு ரொம்ப ஈஸியான பகுதி மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. என்ன பகுதினா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் மேட்ரிசஸ். மேட்ரிக்ஸுக்கு இந்த ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது, யூனிட்டரி மேட்ரிக்ஸு, ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேசிஸ் கொடுத்துட்டு நமக்கு மேட்ரிக்ஸ் கேட்கலாம், மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு பேசிஸ் கண்டுபிடிக்க சொல்லலாம், ரேங்க் கண்டுபிடிக்க சொல்லலாம், நல்லிட்டி கண்டுபிடிக்க சொல்லலாம். அதுக்கு கேலி கேமில்டன் தேரம். அவ்வளோதான். அதை வந்து இன்னொரு 2 வீடியோவில் முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது முடிய போகுது. இப்போ நம்ம எக்ஸசைஸில் நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் இப்போ நம்ம பார்த்த மாடலில் 2 சம் கொடுத்துருந்தாங்க. x³ - 3x - 3, x⁵ - 6x + 3. இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ப்ரைம் ஆர்டர் தான், ப்ரைம் நம்பர் p. அப்போ இது இரிடியூசிபிளாகவும் இருக்கும். p = 3ன்னு எடுத்தோம்னா இதை நாங்கள் ஐன்ஸ்டீன் கிரைட்டீரியா அப்படி இதை என்ன செஞ்சிடலாம்? இரிடியூசிபிள்னு சொல்லிடலாம். இங்கேயும் p = 3ன்னு எடுத்தோம்னா ஐன்ஸ்டீன் கிரைட்டீரியா அப்படி 3 × 3, 3 × -6, 3 × 1ன்னு சொல்லி ஐன்ஸ்டீன் கிரைட்டீரியா அப்படி இது என்னன்னு சொல்லிடலாம்? இரிடியூசிபிள். அது இல்லாமல் இட் ஹேஸ் 2 நான் ரியல் ரூட்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். இது நீங்கள் ப்ரூவ் பண்ணி பாருங்கள். அடுத்து 3வது சொல்லியிருப்பாங்க, இந்த பாலினாமியலும் கொடுத்துருப்பாங்க. x5 5x4 10x³ 10x² - x - 2 is irreducible. It has 2 non-real roots. அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது பாயிண்ட் எக்ஸசைஸ் கொஸ்டின். இது எல்லாமே இது நம்ம பார்த்து வச்சுக்கணும். 4வது என்ன சொல்லியிருப்பாங்க? இஃப் p > 2 the permutation 1,2 1,2 up to p generates sp அப்படின்னு இருப்பாங்க. அப்போ p > 2 இருக்கிறப்ப இந்த 2 பெர்முடேஷன் sp ஜென்ரேட் பண்ணுன்னு இருப்பாங்க. இதை வச்சு தான் என்ன சொல்லியிருப்போம்னா 1,2 1,2, 3, 4, 5 generates S5 ஒரு ரிசல்ட் சொல்லியிருப்பாங்க. அடுத்து 1,2 1 2 இது மாற்றினாலும் பிரச்சனை இல்லை. 3 2 4 கடைசியில் p - 1 p வரும். இந்த ஃபார்மேட் வரும். அப்படின்னு வந்துச்சுனாலே ஜெனரேட்ஸ் S5. அப்போ இந்த இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸசைஸில் முக்கியமாக தெரிஞ்சோ அதையும் எடுத்துருப்போம். இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கோங்க. இது பார்த்துட்டு நம்ம கெலாய்ஸ் தேரி முடிஞ்சிடும். நம்ம மெட்டீரியல் ஃபுல்லாகவே பாருங்கள். அடுத்து வந்து நமக்கு இன்னும் ஈஸியான பகுதி தான் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் அல்ஜிப்ரா பொறுத்தளவுக்கு நமக்கு ரிமைனிங் இருக்குது. அதையும் நம்ம பார்த்துடலாம். தேங்க்யூ.